அன்பின் திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறை அரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்து ஜெபிப்பவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அன்னையின் அனைத்து பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of the live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை குரியாக்கோஸ் எலியாஸ் சவேரா இவருடைய நினைவை கொண்டாடுகிறது. இவர் ஒரு அருள் பணியாளர். திரு அவையின் ஒற்றுமைக்காக பாடுபட்டு உழைத்ததைப் போல நாமும் திரு அவையின் ஒற்றுமைக்காகவும் நம் குடும்பங்களின் ஒற்றுமைக்காகவும் இப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியுள்ள உள்ளத்தோடு நாம் ஒப்பு கொடுக்கும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்கள் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. அப்போது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்போது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கின்றேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியும், வானத்து பறவையிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகம் எங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்கள் எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையின்படியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 29. பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆம், ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. சமாதானம் அருள்வாராக.
அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியின் பகிர்வுக்குள் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அறிதல் ப்ளஸ் புரிதல் இஸ் ஈக்குவல் டு இறை நம்பிக்கை. ஒரு ஃபார்முலா மாதிரி இன்னைக்கு தோணலாம். அறிதல் இருக்கிறது, புரிதல் இருக்கிறதா? இந்த அறிதலும் புரிதலும் நம்மை இறை நம்பிக்கைக்கு இட்டு செல்கிறதா என்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அறிதலுக்கும் புரிதலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அறிதல் என்பது பார்த்தோ கேட்டோ அல்லது படித்தோ தெரிந்து கொள்வது. இது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அல்லது உண்மைக்கு புறம்பாக இருக்கலாம். நம்பலாம், நம்பாமல் கூட இருக்கலாம். இது ஒரு ஆளை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கும். அதே வேளையில் இது மூளை சார்ந்ததாக இருக்கிறது, இது உலகை சார்ந்ததாக இருக்கிறது, இது மனிதனை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் புரிதல் என்பது முற்றிலுமாக இதயம் சார்ந்ததாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அன்பு அதிகமாக பற்றி எரிய ஆரம்பிக்கின்றது. இந்த அன்பு நம்மை உண்மையை நோக்கி அழைத்து செல்லுகின்றது. புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயம் அது உண்மையை அது உலகுக்கு அறிக்கையிடும். இது ஒரு ஆளை பற்றியோ பொருளை பற்றியோ குறிப்பிடுவதாக இருந்தாலும் கூட அது உண்மையை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது. இது கடவுளை சார்ந்ததாகவும் இருக்கிறது, இது இவ்வுலகை சாராததாகவும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அறிதலும் புரிதலும் நம்மை நம்பிக்கைக்கு இட்டு செல்ல வேண்டும், இறை நம்பிக்கைக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் அழைத்து செல்கிறதா? சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது.
இந்த நவீன உலகில் மக்களினுடைய அறிதல் மற்றும் புரிதல் எப்படி இருக்கிறது? மக்கள் பெரும்பாலும் இந்த அறிதல் நிலையே நின்று விடுகிறார்கள். புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பது கூட கிடையாது. அதற்கு அவர்களுக்கு நேரம் இருப்பதாக கூட தெரியவில்லை. கணவன் மனைவி இவர்களுடைய புரிதல் அறிதல் எப்படி இருக்கிறது? மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். கணவன் யார், அவர் பெயர் என்ன, அவர் என்னை வேலை செய்கிறார், எவ்வளவு சம்பாதிக்கிறார், அவர்கிட்ட உள்ள நல்ல பழக்கம் என்ன, கெட்ட பழக்கம் என்ன, அவ்வளவுதான். மனைவியோ கணவனோ ஒருவரை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த அறிந்த நிலை மட்டும் போதாது, புரிந்து கொள்கின்ற நிலை வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எந்த நேரத்தில் அவர் உணர்ச்சி வசப்படுகிறார், எப்படி அவர் தன்வயப்படுத்தப்படுகிறார், எப்படி அவர் துன்பத்திற்கும் சோதனைக்கும் உள்ளாக்கப்படுகிறார், அவருடைய இன்பங்கள் எது, துன்பங்கள் எது, நிறைகள் எது, குறைகள் எது என்று அறிந்து புரிந்து தெளிய வேண்டும். அப்பொழுதுதான் அது உறவு நீடித்த நிலைத்த மகிழ்ச்சி தரக்கூடிய உறவாக, நம்பிக்கை தரக்கூடிய வாழ்வாக அமையும். பெரும்பாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அறிதல் நிலையிலேயே நாம் தங்கிவிடுகின்றோம். இந்த அறிதல் நிலையிலே அவர் போலீஸ்காரா, இல்லை டாக்டரா, இல்லை வக்கீலா, இல்லை இது அரசு அலுவலரா என்று பெரும்பாலும் இந்த நிலையில் அவருடைய மேலோட்டமாக அவரை பற்றி மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம். ஆனால் அவரை முழுமையாக தெரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்பதில்லை. இந்த புரிதல் நிலை உயருகின்ற பொழுது வாழ்வு உயர்வு தரும், வாழ்வு மகிழ்ச்சி தரும், வாழ்வு இனிமையானதாக மாறும். அந்த வாழ்வு நம்பிக்கைக்குரிய வாழ்வாக அமையும். அன்புக்குரியவர்களே, இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து இயம்புகின்றது. இன்றைய நற்செய்தியின் கதாபாத்திரங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு இருக்கிறார், சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து பரிசேயர் மற்றும் ஏரோதியரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயணிக்கக்கூடிய இடம் கடல், பயணிக்கின்ற படகு, அவர்கள் கையில் எடுத்து வைத்திருக்கின்ற ஒற்றை அப்பம். இந்த நிகழ்வை சுற்றி என்ன நடக்கிறது, இதன் வழியாக இயேசு ஆண்டவர் இன்றைய வாழ்வுக்கு நமக்கு என்ன கற்றுத்தரப்போகிறார் என்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இயேசு படகில் ஏறி அமர்ந்து பயணிக்கின்ற நேரத்தில் முக்கியமான சில விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏரோதியர் மற்றும் பரிசேயருடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஏதோ ஒரு போதனையை கற்றுத்தருவதற்கு அவர் தன்னுடைய முயற்சியை முன்னெடுக்கிறார். ஆனால் இந்த சீடர்கள் தங்களிடம் அப்பம் இல்லையே, உணவுக்கு என்ன செய்வது, வயிறு பசிக்குமே என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த உலகு சார்ந்த காரியங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை குறித்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் இயேசுவை பற்றி அறிந்து மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் புரிந்து வைத்திருந்தார்களா என்ற கேள்விதான் எழுகின்றது. இயேசு கூடவே இருக்கிறார்கள், இயேசுவை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவினுடைய போதனை, அவருடைய அற்புதம், அவருடைய அதிசயத்தில் எல்லாம் இவர்கள் பங்கேற்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள், பார்வையாளர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே இயேசுவை அறிந்து புரிந்தவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்? மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 25-33 வரை வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது. உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அவர்கள் நாடி இருக்க வேண்டியது, தேடி இருக்க வேண்டியது இந்த ஆட்சிக்குரியதை, கடவுளின் ஆட்சிக்குரியவற்றை. ஆனால் அவர்கள் இந்த மண்ணுலகு சார்ந்தவை, உடலுக்கு தேவையானதை பற்றி சிந்திக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, புளிப்பு மாவை குறித்து இயேசு பேசுகின்ற பொழுது இந்த உண்மையான புளிப்பு மாவு என்பது என்ன? 1 கொரிந்தியர் 5:7-8 வரை வாசிக்கின்ற பொழுது தூய பவுலடிகளார் சொல்லுகிறார், பழைய புளிப்பு மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அதில் புளிப்பு ஏறி இருக்கும், அதை தூக்கி எறிஞ்சிருங்க. புதிய பிசைந்த மாவாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பழைய மாவு என்பது தீமை, பரத்தமை என்பதை குறிக்கிறது.
ஆனால் புதிய பிசைந்து வைத்த மாவோ நேர்மையை, உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இந்த புளிப்பு மாவு என்பது ஏரோதியரையும் பரிசேயரையும் குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது இவர்கள் தீமையானவர்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் பழமையையும் பாரம்பரியத்தையும் பகட்டான வாழ்வையும் தங்களுக்கு உட்பட்ட சட்டத்திட்டங்களையும் குறித்து கவலைப்பட்டார்கள். ஏரோதியர்கள் இந்த கடவுளின் ஆட்சி என்பது இவ்வுலகை சார்ந்ததாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். கடவுள் மேல் அவ்வளவு பிடிப்பாக அவர்கள் இருந்திருக்கவில்லை. எனவே இவர்களை குறித்தும் இவருடைய செயல்பாடுகளை குறித்தும் இவருடைய சட்டத்திட்டங்களை குறித்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் புளிப்பு மாவு தொட்டவுடன் அது புளிப்பு ஏறி அதை முழுவதுமாக தன்வயப்படுத்தி விடுகிறது. ஒருவேளை இது நல்லதாகவும் இருக்கும், தீயதாகவும் மாற்றும். ஏனென்று சொன்னால் மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். அது நல்லதாகவும் இருக்கக்கூடும், தீயதாகவும் இருக்கக்கூடும் என்பதை குறித்து தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று, சமுதாயத்தில் புறையோடி கிடக்கின்ற தீமைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. சீடர்கள் இந்த உலகை சார்ந்தவை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்கின்ற இங்கிலாந்து அறிஞர் சொல்லுகிறார், நம்ம உடம்புல உள்ள அணுக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் நம்மை குறித்து, தன்னை குறித்து, தன் தேவையை நிறைவேற்றி கொள்வதற்கு, தன் மகிழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வதற்குத்தான் அந்த அணுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். அதை தாண்டி அவை வேறு எதுவும் செய்யாது என்று குறிப்பிடுகிறார். சுயநலம் மட்டும்தான் அதற்கு தெரியும். உடல் தேவையை தாண்டி வேறு எதையும் அது சிந்திக்காது என்று அந்த அறிஞர் குறிப்பிடுகிறார். எனவே இந்த சீடர்களும் இந்த உடல் தேவையை பூர்த்தி செய்தால் போதும் என்று அவர்கள் அங்கேயே அந்த நிலையிலேயே தங்கி விடுகிறார்கள். இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் இயேசு ஆண்டவர் அவர்களை பார்த்து அடுக்கடுக்காக கேள்விக்கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார். 9 கேள்விகளை கேட்கிறார். நாமும் பல வேளைகளில் நம்மை சிலர் புரிந்து கொள்ளாத போது, குடும்பத்தில் பல நபர்கள் நம்மை புரிந்து கொள்ளாத போது, உறவுகள் நம்மை புரிந்து கொள்ளாத பொழுது பல கேள்விகளை தொடுப்போம். நான் அதை செய்தேனே, இப்படி செய்தேனே, அப்படி வாழ்ந்தேனே, நான் தியாகம் செய்தேனே, அன்பை கொடுத்தேனே என்றெல்லாம் சொல்லி பல கேள்விகளை நாம் தொடுக்க நேரிடும். அப்படிப்பட்ட நேரங்களில் விரக்தியின் உச்சத்திற்கு நாம் சென்று விடுவோம். அந்த விரக்தியின் உச்சக்கட்டம்தான் இயேசுவின் இத்தனை கேள்விகள். அடுக்கடுக்காக இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா, இன்னும் நம்பவில்லையா, இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையா, என்னதான் நீங்கள் பார்த்தீங்க, என்னதான் என் கூட இருந்தீங்க என்ற விரக்தியின் உச்சியில் இத்தனை கேள்வி கணைகளை அவர் தொடுப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கின்ற பொழுது உறவில் மட்டுமல்ல, இறைவனோடு கொண்டுள்ள உறவிலும் நாம் வளர்ச்சி அடைகிறோம். எனவே ஆண்டவர் இயேசுவை நாம் அறிந்து புரிந்து நம்பிக்கைக்கு வாழ்வுக்கு அடியெடுத்து வைக்க நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அன்னை மரியாள் நமக்கு அனைத்தையும் ஏற்படுத்தி அந்த நம்பிக்கை வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை வழிநடத்துவார். ஆமீன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி.
இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு தெய்வம். இவர் தருகின்ற விருந்தினுக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளியவர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. அடித்திடும் அருள்மொழி திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அடித்திடும் அருள்மொழி திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உணவோர் நடுவெழுந்தார், உடலோடு உலகோர் நடுவெழுந்தார். எவை உமருடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. தேன்மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மனத்துடன் பெற மொழிந்திடுவார். தேன்மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மனத்துடன் பெற மொழிந்திடுவார். உமை அடைந்திட யாம் தகுதியற்றோ, உமை அடைந்திட யாம் தகுதியற்றோம். இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும்.
இவர்கள் தோல்வியினால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பாதுகாப்பில் அரவணைப்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உனை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உனை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமறியே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க.